இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளெண்டர் மிக்சிங் இதுதான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா அதிகமாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. மிக்சிக்கு பதிலாக இப்போ அதிகமாக இதுதான் வாங்கிட்டுருக்காங்க. இது எப்படின்னா நம்ம பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டத்தை கூட நல்ல பொடியாக அரைச்சி கொடுத்துரும். நம்ம ஜூஸ் போடுறோம் இதுனா தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துரும். இந்த ஒரு மல்டிபிள் எல்லாமே இருக்குது இதில். இதை வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எக்கச்சக்கமான இது இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் உள்ளே எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா மிக்ஸி மாதிரியே உள்ளது. அதில் எப்படின்னா ஜூஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஜூஸும் நல்லா பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அடுத்து பொடி பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு டப்பா வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம ஃப்ரூட்ஸ் அமுக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு பார்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இதுதான் மிக்ஸி. அதில் தான் நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஜூஸு இந்த மாதிரி பழங்களை போட்டு நம்ம அரைச்சோன்னா தனியாக இப்போ எடுத்து கொடுத்துரும். அதை மட்டும் சக்கையை எடுத்துக்கிட்டு தனியாக ஜூஸ் மட்டும் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா எதுவாக இருந்தாலும் ஹெவியாக இருந்தாலும் அடித்து நைஸாக அடித்து கொடுத்துரும். இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம என்னென்ன சேஞ்சோ நம்ம இதையும் பொடி அரைக்கிறது தான். டப்பா முறையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதிலேயும் செட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த மிக்ஸி மாதிரி இருக்கும்ல அதில் செட் பண்ணி மாற்றிக்கலாம். அதுக்கான ஒர்த்தபிள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா வகையான ஜூஸுகளும் தனித்தனியாக அடித்து எடுத்துக்கலாம். அது மாதிரி பொடி பண்ணிக்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறங்க. கண்டிப்பாக பிடிக்கும்.